Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to learn about types of skeletal muscle fibers. எலும்பு தசை இழைகளின் வகைப்பாட்டினை பற்றி நாம் பயில இருக்கின்றோம். We know the different types of muscles. தசைகளின் பல்வேறு வகைகள் நமக்கு தெரியும். தசை இழைகளின் பல்வேறு வகைகள் நமக்கு தெரியும். Cardiac muscles, இதய தசைகளை பற்றி பார்த்தோம். Visceral muscles, உடற்குழியின் உட்புறத்தை காணப்படுகின்ற தசை இழைகளை பற்றி பார்த்தோம். And the skeletal muscle, எலும்புடன் இணைந்திருக்கக்கூடிய தசை, எலும்பு தசை. How they are classified? Skeletal muscle fibers, எலும்பு தசை இழைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன on the basis of various criteria. பல்வேறு வகைப்பாட்டின் அடிப்படையில், பல்வேறு இயல்புகளின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன. Number 1, the rate of shortening. இந்த தசை இழைகள் எவ்வாறு சுருங்குகின்றன, அந்த சுருங்கும் வேகத்தின் அடிப்படையில் it is classified. On the basis of ATP production, for the muscular activity we need enormous amount of energy. தசை இயக்கத்திற்கு ஏராளமான அளவு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் என்பது ATP இலிருந்து பெறப்படும் என்பது நமக்கு தெரியும். எவ்வளவு ATP உருவாகிறது, the production of ATP in the muscles, தசைகளில் உருவாகக்கூடியது. Then final classification, இறுதியாக ஒரு புது வகைப்பாடும் நம்முடைய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. First we come to the rate of shortening. Contraction, relaxation, சுருங்குதல், விரிவடைதல் என்பது நாம் இதயத்திலேயும் படித்திருப்போம். அதே மாதிரி மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் நடக்கிற சமயத்தில் the A band is always constant. மத்தியில் காணப்படுகின்ற அடர்த்தியான மைய அடுக்கிலே எந்த விதமான மாற்றமும் இருக்காது. சைடில் I band பார்த்துருப்போம், நடுவில் A band இருக்கும், இந்த பக்கம் ஒரு I band இருக்கும், இந்த பக்கம் ஒரு I band இருக்கும். At the time of contraction, change only takes place in the I band. I கற்றை பகுதியிலே தான், அடர்த்தி குறைவான பகுதியிலே மட்டும்தான் மாற்றம் ஏற்படும். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறது, ஸோ எவ்வளோ வேகத்தில் நடைபெறுகிறது, சுருங்கும் வேகத்தின் அடிப்படையில் ஃபாஸ்ட், பயங்கர ஃபாஸ்ட்டாக, அதை தமிழில் சொல்கிறப்ப துரிதமாக சுருங்கக்கூடிய, சுருங்கினால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக விரிவடையும். அப்படியே லேப்டாப்னு சொல்ல பட 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 படன்னு ஹார்ட் பீட் அடிச்சுக்கிற மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக சுருங்கி விரிஞ்சுதுன்னா we are calling it as fast. அதுக்கு என்ன வேணும், எனர்ஜி நிறையா வேணும், ஆற்றலானது அதிகமாக தேவைப்படுகிறது. ஆற்றல் தேவைப்பட வேண்டும் என்றால் the ATP should be hydrolyzed. ATP ஆனது நீரால் பகுக்கப்பட வேண்டும். அதுக்கு என்சைம் வேணும். எந்த என்சைம்னு நமக்கு தெரியும், ATPase. ஸோ அப்போ துரிதமாக செயல்பட வேண்டும் என்றால், ஃபாஸ்ட்டாக மஸ்குலர் ஆக்டிவிட்டி நடக்க வேண்டும் என்றால் we need enormous amount of energy, ஏராளமான ஆற்றல் தேவைப்படும். If we need energy, the ATP should be hydrolyzed. ஆற்றல் வேண்டும் என்றால் ATP ஆனது நீரால் பகுக்கப்பட வேண்டும். அப்போ the enzyme ATPase plays a vital role. அப்போ ATPase என்று அழைக்கப்படுகின்ற நொதியின் செயல்பாடு வேகமாக இருக்கும். ATP ஆனது வேகமாக பிளக்கப்படும், நீரால் பகுக்கப்படும், எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். We get enormous amount of energy, so the muscular activity is somewhat fast. Then slow, நிதானமாக சுருங்கக்கூடிய தசை இழைகள், slow muscle fibers அப்படின்னா where the ATPase activity is somewhat less. ATPase இன் செயல், ATPase enzyme இன் நொதியின் செயல்பாடானது குறைவாக காணப்படும். அப்போ ATPase activity is somewhat less. ATP hydrolysis is also reduced. ATP நீரால் பகுக்கப்படுதல் வேகமும் குறையும். ATP நீரால் பகுக்கப்படுகின்ற வேகம் குறைந்தால், if the speed is decreased, naturally energy release is also decreased. ஆற்றல் வெளிவிடப்படுவதும் குறையும். அதுதான் நம்ம ஸ்லோ, நிதானமாக சுருங்கக்கூடிய தசைகள் என்று அழைப்பர். ஸோ அந்த மூமெண்ட்டை வச்சு பார்த்தோம். ரெண்டாவது, அந்த பேசிஸ் ஆஃப் ATP ப்ரொடக்ஷன், ATP எவ்வாறு உருவாகிறது அதை அடிப்படையாக வச்சு இந்த மசில்ஸை திருப்பி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் ஆக்சிடேட்டிவ், another is glycolytic. One is the oxidative muscle, another is the glycolytic muscle. The oxidative muscle is also known as the red muscle. The glycolytic muscle is also known as the white muscle. Oxygenatrum இழைகள், எலும்பு தசை இழைகள் வச்சுக்கோங்க. Glycolytic எலும்பு தசை இழைகள். இது போகிறப்ப நம்ம what is oxidative phosphorylation என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வை பற்றி தெரிய வேண்டும். We should have a clear idea about oxidative phosphorylation. Respiration, சுவாசித்தல் என்ற ஒன்றை படித்திருப்போம். இது 4 படிகளில் நடைபெறும் என்பது நமக்கு தெரியும். One is glycolysis, second is oxidative decarboxylation of pyruvic acid, third is Krebs cycle. நம்ம தாவரவியல் படிக்கின்ற சமயத்தில் சுவாசித்தல் 4 படிகளில் நடைபெறும். Number 1 glycolysis,
Number 2, pyruvic amila oxygenator carbon நீக்கம், the link reaction. Number 3, Krebs cycle. இது மூணு நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கே தெரியும் 10 NADH2 molecules are formed and 2 FADH2 molecules are formed. 10 NADH2 மூலக்கூறுகளும் 2 FADH2 மூலக்கூறுகளும் உருவாகும். அவங்க உள்ள எனர்ஜி இருக்கும், அந்த எனர்ஜியை நம்ம எடுக்கணும், அந்த எனர்ஜியை பயன்படுத்த முடியாது. அப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் ஒன்று படித்தோம். தாவரவியலிலே தாவர செயலியல் படிக்கின்ற சமயத்தில், சுவாசித்தல் படிக்கின்ற சமயத்தில் we read about this oxidative phosphorylation. அப்படின்னா என்ன சார்? இந்த லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் aerobic respiration, the energy needed for the synthesis of ATP obtained from the oxidation of NADH2 and FADH2. The phosphorylation is said to be oxidative phosphorylation. காற்று சுவாசத்தின் இறுதிப்படியில் ATP உருவாக தேவையான ஆற்றலானது NADH2 மூலக்கூறுகளும் FADH2 மூலக்கூறுகளும் ஆக்சிஜனேற்றம் அடைவதன் மூலம் பெறப்படும். அதுக்கு பேர் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் பேர், ஆக்சிஜனேற்ற பாஸ்பாரிகரணம் என்று அழைப்பர். Finally, in the end of aerobic respiration, one glucose molecule oxidized to form 36 ATP. காற்று சுவாசத்தின் இறுதிப்படியிலே ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு ஆக்சிஜனேற்றம் அடைவதன் மூலமாக நமக்கு 36 ATP கிடைக்கும் என்பது உன்னுடைய 11ஆம் வகுப்பு தாவரவியலிலே படித்திருப்பாய். ஸோ அது மாதிரி அந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் இங்கே நடக்கும். இது வரப்போ யூ காரிலேட் வித் பாட்னி. இது நீ படிக்கிறப்ப ஹியூமன் சிஸ்டம் எது படித்தாலும் அதை பிளான்ட் சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். முன்னாடி என்னென்ன படிக்கிறதையோ நீ லிங்க் பண்ணி பார்க்கணும். அப்போ எதுவும் மறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அதான் இங்கே கொடுத்துருக்கோம். மோர் மைட்டோகாண்ட்ரியா, இதில் ஏராளமான அளவு மைட்டோகாண்ட்ரியா காணப்படும். மைட்டோகாண்ட்ரியா நிறையா இருந்தால் நமக்கே தெரியும். மைட்டோகாண்ட்ரியா இஸ் செட் டு பி த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஒரு செல்லின் சக்தி கோபுரம், ஆற்றல் சாலை என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா என்பது நமக்கு தெரியும். இங்கே மைட்டோகாண்ட்ரியா நிறையா இருக்கும். மோர் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன், எவ்வளோக்கு எவ்வளோ மைட்டோகாண்ட்ரியா அதிகமாக இருக்கிறதோ ஆக்சிஜனேற்ற பாஸ்பாரிகரணம் என்பது இங்கே அதிகமாக நடைபெறும். அதிகமாக நடைபெற்றால் அதிகமான ATP ஆனது கிடைக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் பிளட் சர்க்குலேஷன் ஃபார் ஓட் அண்ட் ஃபுட். இது மசிலில் நடக்க போகிறது, தசையிழைகளில் நடைபெறப்படுகிறது. தசையிழைகளின் உட்புறத்தே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறக்கூடியது. அப்போ அதுக்கு என்ன வேணும்னா இட் நீட் மோர் ஆக்சிஜன் ஆஸ் வெல் அஸ் ஃபுட். ஃபுட்டு இருக்கணும், உணவு காணப்பட வேண்டும். தென் ஒன்லி ஆக்சிடேஷன், அதற்கு அப்புறம் தான் ஆக்சிஜனேற்றம் நடைபெறும். அதெல்லாம் யார் எடுத்துன்னு போய் மசில்ஸில் தருவாங்க? பிளட். ஸோ த பிளட் சர்க்குலேஷன் இஸ் சம்வாட் ஃபாஸ்ட். இங்கே ரத்த ஓட்டமானது மிக அதிகமாக காணப்படும். அது ரொம்ப முக்கியம். ஏன் நிறையா பிளட்டு போகிறது அப்படின்னா மஸ்குலர் ஆக்டிவிட்டி நிறையா நடக்கணும். நிறையா நடக்கணும்னா ஆற்றல் வேணும். ஆற்றல் வேணும்னா ஃபுட்டு வேணும். ஃபுட்டு ஆக்சிடைஸ் வேணும்னா ஆக்சிஜன் வேணும். ஸோ தட் பிளட் சர்க்குலேஷன் நிறையா இருக்கும். அப்போ ரத்த சுழற்சி, ரத்த ஓட்டம் அதிகமாக காணப்படுவதால் இட் இஸ் ரெட் இன் கலர். நம்ம பிளட் ஏன் ரெட்டாக இருக்குன்னு தெரியும். ஆர்பிசி நிறையா இருக்கிறதுனால, ஆர்பிசி உள்ளே இருக்க ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கிறதுனால. இங்கே ஹீமோக்ளோபினுக்கு பதிலாக நம்ம என்ன வச்சுக்கலாம்? மயோக்ளோபின். முன்னாடியே படித்தோம், மசில்ஸில் காணப்படுகின்ற ஒன்று இருக்குது மயோக்ளோபின், த ரெசர்வாயர் ஆஃப் ஆக்சிஜன். தசைகளிலே, எலும்பு தசைகளிலே ஆக்சிஜனை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருப்பது, ஒரு செல்லாக இருப்பது, ஒரு உறுப்பாக இருப்பது, ஒரு செல் நுண்ணுறுப்பாக இருப்பது, செல் நுண்ணுறுப்புன்னு வச்சுக்கலாம். இட் இஸ் present in the sarcoplasmic reticulum. sarcoplasm. இது சார்கோபிளாசத்தில் காணப்படும், நாட் இந்த ரெட்டிகுலம். சார்கோபிளாசம் என்று அழைக்கப்படுகின்ற திரவத்தில் காணப்படும். ஸோ enriched with மயோக்ளோபின். மயோக்ளோபின் அதிகமாக காணப்படும். இட் இஸ் அ ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். இது ஒரு சுவாச நிறமியாகும். இட் இஸ் அ ரெசர்வாயர் ஆஃப் ஆக்சிஜன். இங்கு தான் ஆக்சிஜன் சேமித்து வைக்கப்படும். ஸோ தட் இட் இஸ் ரெட் இன் கலர். இது பார்ப்பதற்கு சிவப்பு நிறத்தில் காணப்படும். இவங்களை ரெட் மசில்ஸ் என்று அழைப்பார்கள். இதுக்கு ஆப்போசிட் இது கிளைகோலைட்டிஸ், லெஸ் மைட்டோகாண்ட்ரியா. இங்கு மைட்டோகாண்ட்ரியாவானது குறைவாக காணப்படும். மோர் கிளைகோஜன் ஸ்டோரேஜ். அதிக அளவு கிளைகோஜன் ஆனது சேமித்து வைக்கப்படும். கிளைகோஜன் நம்ம எங்கே படித்தோம்? இன்சுலின் படிக்கிறப்ப படித்தோம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் இன்சுலின்? இன்சுலினின் பணி என்ன? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ். குளுக்கோஸை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும். கொஞ்சம் நிறையா சாப்பிட்றோம். எக்ஸஸ் குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு கிளைகோஜன் அண்ட் ஸ்டோர்ட் இன் லிவர் அண்ட் மசில்ஸ். அதிகமாக உண்ணப்படுகின்ற சமயத்தில் குளுக்கோஸ் ஆனது கிளைகோஜனாக மாறி தசைகளிலும் கல்லீரலிலும் சேமித்து வைக்கப்படும். ஹியர் மோர் கிளைகோஜன் இஸ் ஸ்டோர்ட். டிபெண்ட்ஸ் ஆன் கிளைகோலைட்டிக் என்சைம். கிளைகோஜன் இருக்கிறதுனால அதை சிதைப்பதற்கு கிளைகோலைட்டிக் என்சைம்ஸ் இதில் பங்கேற்கும். அண்ட் ஃபைனலி ஒயிட் மசில்ஸ் வித்தவுட் மயோக்ளோபின். மயோக்ளோபின் இல்லாமல் இருப்பதால் இவற்றை நாம் வெள்ளை தசைகள் என்று அழைக்கலாம், அல்லது நிறமற்ற தசை இழைகள் என்று அழைக்கலாம். இது ரெட் மசில்ஸ் நிறமுடையது, இது நிறமற்றது.
And final classification. இப்போ புதுசாக இன்னொரு classification நம்ம புக்லேயே கொடுத்துருக்கோம். நம்பர் 1 ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ், மெதுவான ஆக்சிஜனேற்ற தசை இழைகள். செகண்ட் இஸ் ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ், துரித ஆக்சிஜனேற்ற இழைகள். அண்ட் ஃபைனலி ஃபாஸ்ட் கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ், துரித கிளைகோலைட்டிக் இழைகள் என்று அழைக்க மூன்றாக இதனை பிரித்திருக்கின்றனர். ஃபர்ஸ்ட் எல்லாம் இது ரெண்டையும் சேர்த்து இங்கே காமனாக கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ், மெதுவான ஆக்சிஜனேற்ற தசை இழைகள். Here the ATPase activity is somewhat less. ATPலேருந்து ஆற்றல் வெளிவிடப்பட வேண்டும் என்றால் ATPase வேணும். இங்கே ATPaseோட ஆக்டிவிட்டி somewhat less, மெதுவாக இருக்கும், குறைவாக காணப்படும். பட் மேக் மோர் ATPase ஆக்ஷன் கம்மியாக இருக்கும், அப்போ ATP சிதைக்கப்படுதல் கம்மியாக இருக்கும். பட் இன் திஸ் ஏரியா மோர் ATP ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், ATP உருவாக்கம் அதிகமாக இருக்கும். prolonged regular activity, நீண்ட நேரம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்விற்கு, தசையின் மூலம் செய்யப்படுகின்ற ஒரு நிகழ்விற்கு இது உதவும். லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங், மராத்தான் ரேஸ் ஓடுறோம், அப்போ எனர்ஜி உடனே ரிலீஸ் ஆச்சுன்னா ஓட முடியாது. இப்போ மராத்தான் ஓடுற சமயத்தில் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகணும், ரொம்ப தூரம் நம்ம ஓடணும், அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் ஸ்விம் பண்ண ஆசைப்படுறோம், கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடாவே நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், அப்போ ரொம்ப நேரம் நீ ஸ்விம் பண்ணணும், அதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ், துரித ஆக்சிஜனேற்ற இழைகள். ஹியர் த மயோசின் ATPase ஆக்டிவிட்டி இஸ் மோர். மயோசின் ATPase ஆக்டிவிட்டி மிக அதிகமாக காணப்படும். ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ATP, அதிக அளவு ஆற்றல் வெளிவிடப்படும். சூட்டட் ஃபார் ரேபிட் ஆக்ஷன், அப்படியே நீ பறந்து பாஞ்சு இங்காவும் ப்ரூஸ்லி ரேஞ்சில் உதைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அப்படியே ஆக்ஷன் ஓரியன்ட் நீ இருக்கணும். அந்த ஆக்ஷன் ஓரியன்டாக பயங்கர ஃபாஸ்ட்டாக ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னா அதுக்கு இவர்கள் உதவுவார்கள். ஏன்னா ATP ப்ரொடக்ஷனும் நிறையா இருக்கும், ATP ஹைட்ரோலைசிஸ், ATP பிரேக் டவுனும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ATP உருவாக்கமும் அதிகமாக இருக்கும், ATP சிதைக்கப்படுதலும் விரைவாக நடைபெறும். அப்போ எனர்ஜி உடனே ரிலீஸ் ஆகிறதுனால ஃபாஸ்ட் ஆக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி ஃபாஸ்ட் கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ், துரித கிளைகோலைட்டிக் இழைகள். இதில் வர சமயத்தில் மயோசின் ATPase ஆக்டிவிட்டி இஸ் மோர். மறந்துடாதீங்க, ATPase ஆக்டிவிட்டி அதிகமாக காணப்பட்டால் எனர்ஜி ரிலீஸ் இஸ் சம்வாட் மோர், ஆற்றல் வெளிவிடப்படுதல் என்பது அதிகமாக நடைபெறும். லெஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன், நம்ம உடனே கேட்போம். ATPase ஆக்டிவிட்டி நிறையா இருக்குது, அப்போ ஆற்றல் அதிகமாக வெளிவிடப்பட வேண்டும்னா இதுக்கு பேரே என்ன சொல்லியாச்சு, கிளைகாலைட்டிக். இதில் சோர்ஸ் ஆஃப் ATP கிளைகாலைசிஸ் மட்டும்தான். காற்று சுவாசத்தில் 4 படி நமக்கு தெரியும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இன்வால்வ்ஸ் 4 steps. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கிளைகாலைசிஸ். கிளைகாலைசிஸ் என்பது முதல் படியாகும். முதல் படியில் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட், டைஹைட்ராக்ஸாசரோன் பாஸ்பேட், கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட், 1,3 பிஸ் பாஸ்போகிளிசரிக் ஆசிட், 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட், 2 பாஸ்போகிளிசரிக் ஆசிட், பாஸ்போஈனால், பைருவிக் ஆசிட், இதெல்லாம் நம்ம படித்தோம். இதில் பாட்னி 5வது லெசனில். 5வது லெசன் மீன்ஸ் பிளான்ட் ஃபிசியாலஜி. hexokinase, phosphoglucoisomerase, phosphofructokinase, aldolase, isomerase, glyceraldehyde 3-phosphate dehydrogenase, phosphoglyceric kinase, mutase, enolase, pyruvic kinase னு என்சைம்லாம் படிச்சுட்டு அதை கடைசியில் படிச்சிருப்போம். In the end of glycolysis, 2 ATP and 2 NADPH2 molecules are formed. Glycolysis இறுதியிலே 2 ATP மூலக்கூறுகளும் 2 NADH2 மூலக்கூறுகளும் உருவாகும்னு படித்தோம். அப்போ அங்கே கொஞ்சோண்டு ATP தான் உருவாகும். ATP உருவாக்கம் குறைவாக இருப்பதால், if the production of ATP is less, then energy release is also less. அப்போ ஆற்றல் வெளிவிடப்படுவதும் குறைவாகத்தான் இருக்கும். அதனால தான் இது கொடுத்துருக்காங்க. மயோசின் ATP ஆக்ஸ் ஆக்டிவிட்டி மோர். மயோசின் ATPase பயங்கர ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுவா. பட் ATP ப்ரொடக்ஷன் இஸ் லெஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன். ஆற்றல் வெளிவிடப்படுவதும் குறைவாக இருக்கும், ATP உருவாவதும் குறைவாக இருக்கும். பிகாஸ் ஹியர் ஒன்லி கிளைகாலைசிஸ் டேக்ஸ் பிளேஸ். இங்கு கிளைகாலைசிஸ் என்ற ஒரு நிகழ்வு மட்டும் நடைபெறுவதால் இது எதுக்கு யூஸ் ஆகுது, ரேப்பிட் இன்டென்ஸ் ஆக்ஷன். 100 meters ரேஸ் ஓடுறோம், கொஞ்சம் தூரம் தான் ஓட போகிறோம், உடனே எனர்ஜி ரிலீஸ் ஆகணும், உடனே அது ஸ்டாப் ஆகிடணும். அப்போ அதுமாரி நம்ம ஃபாஸ்ட் ரன்னர் 100 meters ஓடுறப்ப, 200 meters ஓடுறப்பெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபைபர்ஸ். இவர்கள் பல வகையான நாரிழைகள் அல்லது நாரிழைகள் சொல்வதை விட தசை இழைகள், அந்த பேசிஸ் ஆஃப் இட்ஸ் ஆக்டிவிட்டி, அதனுடைய ஆற்றல் வெளிவிடுகின்ற திறன் அல்லது ஆற்றலை சேமித்து வைக்கின்ற திறன் அல்லது ATP ஆற்றல் வெளிவிடப்படுகின்ற திறன் அல்லது ATPase ஆக்டிவிட்டி, இதெல்லாம் பேசிஸாக வச்சுட்டு தான்
இந்த தசை இழைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அப்போ இதை கொஞ்சம் 1 or 2 times பார்த்துட்டேன்னா இட் இஸ் சம்வாட் ஈஸியர் ஃபார் யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.